ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சரண்யா. இன்னைக்கு வந்து எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா வந்து எங்கள் அத்தை வந்து இது தான் சொல்ல முடியாது. முன்னாடி கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து எனக்கு எப்போவுமே எங்கள் அத்தை தான் வந்து இது வீட்டில் வந்து ரோஸ் பூ இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கான்னு தெரியல, நான் கவனிக்கலை, பார்க்கல. முன்னாடிலாம் இருக்கும், அதில் பூத்தா வந்து ரோஸ் வந்து எனக்கு தருவாங்க. நான் இங்கே வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ தருவாங்க பூத்தா வந்து. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. எனக்காக எங்கள் அத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் அதுக்கு முன்னாடியே நான் நினச்சிருந்தேன், இன்றைக்கி வந்து நான் வந்து கொல்லா எள்ளுன்னு தெரியல, ஏதோ ஒன்று எள்ளுன்னே வருது, அது கொள்ளு சரியா. இன்றைக்கி மார்க்கெட்டில் அதனால் சரி சும்மா போய் மார்க்கெட் பார்ப்போம், கீரை ஏதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கீரை அங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. போய் பார்க்கும்போது வந்து இந்த பருப்பு வகைகள் அந்த மாதிரி இருந்துச்சா, பருப்பு, பச்சை பயிறு அந்த மாதிரி ஒரு கடை வந்து ஒரு இது வந்து போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தும்போது இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. சரி, இது வித்தியாசமாக இருக்கே, இது என்னென்னா அப்படின்னு கேட்டேன். உடனே எள்ளுனாங்க. சரி, எள்ளுன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு ஆசை, அதில் ஒரு ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கலாமே அப்படின்னு. அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து இன்றைக்கி எள்ளு குழம்பு தான் வச்சேன். அது வந்து வீடியோ எடுத்திருக்கேன், அந்த வீடியோ வரும். அது வந்து சரி கொடுக்கலாம், நம்ம வச்சுருக்கோமே, மொத எப்படி இருக்குன்னு நம்ம அத்தை மாமாவுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி பாப்பாவும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக எங்கள் அத்தை வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்து கையில் என்னமோ நீட்டினாங்க. என்னடா அது எப்பவுமே இல்லாத இதாக இருக்கே அப்படின்னு பார்த்தா மல்லிப்பூ, எனக்கு பிடிச்ச மல்லிப்பூ, நமக்கு பிடிச்ச மல்லிப்பூ. இந்த எவ்வளோ முட்டாக இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க, முட்டாக இருக்கு. எங்கேருந்து கிடைச்சதோ இன்னத்தைக்கு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கினா கூட மொட்டோட வந்து இப்போ எவ்வளோ ரேட்டில் திரும்ப விற்பாங்க. மொட்டுனா விரிஞ்சதை வந்து தான் 60 ரூபாங்க, மொட்டுனா 100 ரூபாங்கிறாங்க. இதை வந்து அப்படியே தலைமையில வச்சோன்னு நினச்சிக்கோங்க, அப்படியே கெத்தா மாசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இப்போ இது போடுறதில்ல. இதை வந்து அப்படியே நம்ம வந்து கவரில் வச்சுட்டு காலையில் எடுத்தால் வைக்கலாம். அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும்டா அப்படின்னு ஒரு நமக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி நான் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். எங்கள் அத்தை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எதுவாக இருந்தாலுமே நமக்குன்னு ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இந்த இடத்துல நான் வந்து அதை பதிவு பண்ணிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குழம்பு வச்ச வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும். நம்ம பாப்பா வந்து இங்கே தான் இருக்கா, ஜட்டி போட்டிருக்கா, ஆனால் சட்டை போடலை. சரி, பக்கத்தில் இருந்து பர்ஸை வச்சு விளையாடிட்டு இருக்கா, பார்க்குறீங்களா? செருப்புலாம் போட்டிருக்கா பாருங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போது எடுத்து கொடுத்தோம், திருச்செந்தூர் போகும்போது. தெரியுதா உங்களுக்கு? இந்த இதில் இருந்து சத்தம் வரும். பாப்பா வருஷ எந்திரிச்சு நடந்து காமி அத்தங்களுக்குலாம் எல்லாருக்கும் நடந்து காமி. சத்தம் கேட்குதான்னு பாப்போம். எந்திரிச்சு நட எந்திரிச்சு நடக்கணும். அம்மா சொல்கிறது புரியுதா உனக்கு? எந்திரிச்சு நட. எதிர்பார்ப்பாங்க பாரு, நீ எந்திரிச்சு நடக்கணும். நடந்து காமி. அச்சு பொண்ணு நடக்க மாட்டேங்க, அப்படியே நிற்கிறான். நடமா நடந்து காமி அத்தங்களுக்கு. நட போட்டு வண்டி போட்டு போட்டு கொடுக்கணுமாம்மா. நடக்க மாட்டாதாம்மா.
நம்ம நினச்ச நேரத்துக்குலாம் அவன் நடக்க மாட்டா. அவளுக்கா தோணணும், அப்போ தான் நடப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நான் உங்களை கமெண்ட்டை வந்து தெரிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாருங்க, டாட்டாவாமா, டாட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.